மசன்னு நிக்கிறீங்களாடி? லேட் ஆகுதுலடி, பொழுது ஆயுதம் இருக்கடி, எப்படி வீட்டுக்கு போறது? சீக்கிரம் கூப்பிட்டு சாப்பாடு ஏதாவது இருக்கான்னு கேளுங்கடி. என்னடி அப்படியே நிக்கிறீங்களா? ஏன் பிள்ளைவளா லேட் ஆகுது உங்களுக்கு இல்லை? வீட்டில் எல்லாம் ஏசுறாளுவோ, ஃபோன் வர சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. எத்தனை போய் யாராவது ஃபோன் போட்டாங்க என்னடி ஒன்றுமே தெரியல. கேட்குறேன் ஹோட்டல் பேர் என்னடி? என்னமோ பிஸ்தா சாப்பாடு ஓட்டலாம். பிஸ்தா பேர பாரு, அதான் பிஸ்தா பாலா இருக்குமோ? பிஸ்தாவோ கஸ்தாவோ என்ன பேராவது இருந்து தொலையிட்ட விடுங்க. சாப்பாடு இருக்கான்னு கேளுங்கடி. ஆமா நிக்க லேட் ஆகுது, சீக்கிரம் கேளுங்க. அண்ணே யாருமா நீங்க? யாரு? அண்ணே உங்க ஹோட்டல் தானே பிஸ்தா ஹோட்டலு? சாப்பாடு இருக்கானே? சாப்பாடா? சாப்பாடுலாம் முடிஞ்சு போச்சுமா, டிஃபன் தான் இருக்கு. சாப்பாடு முடிஞ்சு போச்சாங்க, டிஃபன் தான் இருக்கான். சரி வாங்கி தரங்கடி. காப்பி இருக்கானே கேளுடி. காப்பி இருக்கா தம்பி? காப்பி இருக்குமா, இருக்கு. உள்ளார உட்கார இடம் இல்ல, இங்க வெளியே உட்காருங்க, சேர் போடுறேன். உள்ளார உட்காரத்தை விட வெளியே உட்காரது எவ்வளோ மேலு. வெளியே உட்காந்துக்கிறானே, சேர் மட்டும் எடுத்து வந்து போடுங்கண்ணே. இருங்கம்மா, எடுத்து வந்து போறேன், இருங்க. சின்ன பையன், சின்ன பையன், சேர் எடுத்து வந்துங்க, போடு. 5 பேர் வந்திருக்காங்க சாப்பாட்டுக்கு. என்ன எடுத்து அந்த பாடுறானே, பாடு. என்னங்க சேர் எடுத்து வந்து போடுவோம், உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? தோசை இட்லி என்ன இருக்கு, வேற என்ன வேணும்? தோசை இட்லி என்ன இருக்குங்கிற, அப்புறம் என்ன வேணுங்கிற? நாங்க கேட்கறத உன்னால கொடுக்க முடியுமா? என்ன கேட்க போறீங்க? சாப்பாடு தான் இல்லைங்கிறேன். இட்லியா தோசை என்ன அதான் சாப்பிடணும். இட்லி வேணுமா தோசை வேணுமா அதான் கேட்கறேன். தம்பி முதல் சேர் எடுத்து வந்து போட்டுக்க, அப்புறம் சொல்றோம். எடுத்து வந்து போடுவான், உட்காருங்க. என்னடி இது ஆள ஒரு மார்க்கமா இருக்கான்? என்னடி இந்த கடையில் எப்படி இருக்கு? சாப்பாடு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான் தெரியலடி. ஹோட்டல் பேரை கேட்டாலே தெரியுது. என்ன செய்யுது விஜய்? நான் சாப்பிட வேண்டியது ஹோட்டல்ல அந்த பாய் தான் இறக்கி விட்டுருக்காங்க. அந்த ஆட்டோ வர பாய் வேற ஹோட்டல் எங்க இருக்கு நமக்கு தெரியல. எங்கிட்ட தேர்றது நேரம் வர ஆயிடுச்சு, லேட் ஆகுது. நீங்க எங்கே தேட வேணாடி, எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு தொலைவோம். ஏமா நிக்கிறீங்க எல்லாம்? உட்காருங்கம்மா, உட்காந்து சீக்கிரம் என்ன சாப்பாடு வேணும் சொல்லுங்கம்மா. என்ன தம்பி இதான் சேரா? மேசலாம் கிடையாது சாப்பிடறதுக்கு. இதான் சேரு, ஆனா சேரு ஒண்ணுதான் இருக்கு. ஸ்டூலு கட்டில இல்லதான் உட்காந்து சாப்பிடணும். உட்காருங்கம்மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து சாப்பிட்டுட்டு போங்கம்மா. நேரம் ஆகுது, எனக்கு வர தூக்கமா வருது. என்னடா தம்பி, ஒரு சேர் வர கிடையாது உங்க ஹோட்டல்ல? இதுல தான் உட்காரணுமா? ஆமா, இதுல தான் உட்காரணும். ஏண்டா உள்ள சேர் இருக்கடா? உள்ளே சேர் இல்லம்மா, உட்காந்து சாப்பிடுங்கம்மா. ஏண்டா உள்ளே சேர் இல்லடா? எப்ப வர ஜனங்களா சாப்பிடுங்க? ஏமா ஹோட்டலுக்கு யாருமே வர மாட்டாங்க. அப்படி இருக்க மாதிரி எப்படி சேரு டேபிள் எல்லாம் போட்டு வைப்பாரு? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்கம்மா. நீங்க தான் வந்திருக்கீங்க புதுசா. என்னது யாரும் வராது அந்த ஹோட்டலுக்கு? இது என்ன ஹோட்டல்? அப்ப என்ன ஹோட்டல் பேர் போட்டு வச்சிருக்கீங்க? பிஸ்தா ஹோட்டல் இருந்து? ஏமா உங்களுக்கே தெரிய வேணாம், பிஸ்தா ஹோட்டல் இருந்து போட்டிருக்கேன். இது என்ன பிஸ்தாவா இருக்கும்னு தெரிய வேணாமா? ஆட்டோக்காரங்க வச்சிருந்து விட்டாங்களா உங்களை? ஆமாடா தம்பி, ஒரு ஆட்டோக்காரர் தான் வச்சு விட்டாரு. அப்படி போடுங்க சட்டமா. எங்க முதலாளி அந்த ஆட்டோக்காருக்கு காசு கொடுத்து யாராவது சவாரி வந்தா சாப்பிடுவேன்னு சொன்னா இங்க ஆச்சு அந்த வீடு, அதுக்கு உனக்கு நான் பணம் தரேன்னு சொல்லி வச்சிருப்பாரு. அதனால ஒரு ஆட்டோல யாராச்சும் ஏறி சாப்பாட்டுக்கு போனேன் ஹோட்டலுக்கு போனேன் அவங்க சொன்னாங்கண்டா அந்த ஆட்டோக்காரு இங்க அழைச்சிட்டு வந்து விட்டுடுவாரு. அவங்க வந்துதான் சாப்பிடுவாங்க. அதான் அந்த இட்லியும் தோசையும் தான் அந்த மாவு ஒண்டியனா வச்சிருப்போம். அந்த ஆட்டோக்காரு நீங்க சாப்பிட்டுட்டு போனோன்னு வந்து பணம் வாங்கிட்டு போவாரு எங்க முதலாளிட்ட. அப்படிதான் கதை.
இது ஒரு ஹோட்டல்னு நீங்களாம் அவர் கொண்டு இறக்கி விட்டாங்க. பத்திரிக்கை பாருங்க, எனக்கே சீப்பு சீப்பா வருது. அட பாவி, எக்கா கதை போற போக்க பத்தியா? அதுக்கு தான் இந்த ஹோட்டல்ல கொண்டு இறக்கி விட்டுருக்காரு அந்த ஆட்டோக்காரு. என்னடி செய்யறது, சாப்பிடாம போயிடுவோமா? சாப்பிடாம போய் என்ன செய்ய போறீங்க? இந்த சுத்து வட்டாரத்துல எங்கேயுமே ஹோட்டல் கிடையாது, இது ஒன்றே தான். இங்க ஹோட்டலுக்கு போனேன்டா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போகணும். அதுக்கு ஆட்டோவை போய் எடுக்கணும். ஆட்டோவுக்கு எப்படியும் ஒரு 1000 ரூபா 1500 ரூபா பணம் கேட்பாங்க அம்பிட்ட தூரம் போறதுக்கு. சின்னவனே, என்னடா இந்த பேசி நிக்கிற? சீக்கிரம் கேளுடா. அவங்களுக்கு இட்லி வேணுமா தோசை வேணுமா கேட்டுட்டு வாடா சீக்கிரம். அம்மா, நான் முதலாளி வேற கூப்பிடுறாரு. அப்புறம் நான் அதெல்லாம் சொன்னது தெரிஞ்சு அவர் என்ன அடிப்பாரு, பேசுவாரு, எனக்கு வேலையை விட்டு தூக்கிடுவாரு. இதெல்லாம் நான் சொன்னது சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. என்ன வேணும் அப்பா? உட்காந்து சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க. தோசை வேணுமா இட்லி வேணுமா? அக்கா உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு 2 இட்லி போதும். எனக்கு 2 இட்லி போதும். இட்லியே சொல்லிடுவோம், எனக்கு 2 இட்லி போதும். இந்த கடையில் சாப்பிட்றதோட சும்மா கிடக்கலாம். சும்மா கிடந்தா வயிற்று பசிக்காமா? வயிற்று பசிக்கும். சொல்லுங்க, 2 இட்லி போதுமா? 2 இட்லி போதும். 2 இட்லி மட்டும் எடுத்துருவா. பெரிய ஹோட்டல் வச்சிருக்காரு. இந்த ஹோட்டல்ல என்ன வேணுமா? இட்லியில தோசை தானே வச்சிருக்க. தோசை வேணா, இட்லியே எடுத்துருவாடா. அம்மா, அப்படி மரியாதை இல்லாம பேசக்கூடாது. இட்லி தானே வேணும், இட்லியே எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்துடுறேன். 2 இட்லி போதுமா? போதும்டா தம்பி, 2 இட்லி போதும், எடுத்துருவா. நான் எடுத்துட்டு வரேன். நம்ம அடுப்புல ஊத்துணும். இட்லி சுட்டுலாம் இல்ல, எல்லாம் சேர்ல உட்காருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகும் இட்லி வேவறதுக்கு. சூடா இருக்கும், ஆனா சாப்பிடுங்க. ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். உட்காருங்க எல்லாம். இது ஒரு சேரு இல்லை உட்காரணுமா? இந்த இடத்துக்கு எது காலம் வச்சுட்டு உட்காந்து தொலைங்க, என்ன செய்யுது? அதுக்கு தான் இந்த ஹோட்டல் நல்லா இருக்கும், சாப்பாடு ருசியா இருக்கும். அப்படி இப்படின்னு அந்த பாவி சொல்லி இங்க இறக்கி விட்டுட்டு இருக்கான் பாரு. இத்தனை பேர் எந்த ஏமாந்து கேட்ட மாதிரி இந்த ஆட்டோக்காரனுக்கு ஈடான ஹோட்டலாக இருக்கும் நமக்கு என்ன தெரியும்? ஊர்ல வேற ஹோட்டலே இல்லை, இந்த ஹோட்டலில் இறக்கி விட்டதுக்கு அதுக்கு தான் இவனுக்கு கம்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டு போயிருக்கான். யாரும் வராத கடையில் கொண்டு நம்மளை இறக்கி விட்டு வாயு பையன் நம்ம காசு வாங்கிறதுக்கோசரம் நம்மள்ட்ட காசு வாங்கிக்கிட்டு இந்த ஹோட்டல்லையும் காசு வாங்கிக்கிட்டு என்ன திமுறை பச்சாடி அந்த ஆட்டோக்காரனுக்கு. கையேந்தி பவான்ல சாப்பிட்ற மாதிரி சாப்பிட வேண்டியா இருக்கு, கையிலே வச்சுட்டு. ஒரு உக்காரத்துக்கு சேர் இல்லை, இவன் தான் மேசை போட போறான். ஒருத்தவன் கையில வச்சு சாப்பிட்டு தொலைங்கடி. எனக்கு இந்த இட்லியை சாப்பிடவே மனசும் இல்லடி. என்ன ஊற்றி வச்சிருக்காங்க, சாம்பாரியும் மல்லிக்கீரை சட்னியாக இருக்கு. ஆனால் யாரும் அந்த ஹோட்டலுக்கு வராதுலாம்ல. வராத ஹோட்டலில் மாவு அரைச்சி அப்படி போட்டு வச்சிருப்பாங்க இருக்கு. எத்தனை நாளாச்சும் மாவு அரைச்சி சட்னி சாம்பார்லாம் வச்சு எத்தனை நாள் ஆகுது தெரியலக்கா. என்னடி சொல்ற? எத்தனை நாளாச்சா? அது எனக்கு வேணாடி சாப்பாடு. சாப்பாடு வேணாண்டா, காசு வாங்காம இருப்பாரா? பணத்தை கொடுத்துட்டு தூக்கி கொட்ட போறியா கீழே? ஏதாச்சும் சாப்பிடுங்கடி, எல்லாரும் சாப்பிடும் போது. என்ன சாப்பாடுலாம் எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கா? கையில வச்சு சாப்பிட்றோம் ஒன்றும் நினைக்காதீங்க. உட்காரத்து சேர் கிடைச்சதே பெரிய இருக்குமா. சாப்பிடுங்க, ருசியா இருக்கும். சாப்பாடு இட்லில இப்பதான் சுட்டேன், ஆவி பார்க்கும் பாருங்க. ஆவி பறக்குதா? ஜில்லுன்னு போய் கிடக்கு இல்லை. தண்ணி ஊற்றி எடுத்தேன்னா நிறைய தண்ணி ஊற்றிட்டேன் இருக்கு, அது இப்படி இருக்கு. சாப்பிடுங்க நல்லா இருக்கும். பைத்தியமா என்ன கிரி? நேர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா மெசேஜ் பண்ணுங்க.